வணக்கம் தமிழா. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள். இந்தியாவுல இருக்கக்கூடிய பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம். அதாவது பலவிதமான நோக்கங்கள். அதாவது நீரிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு, நீர் பாசனத்துக்காக, அதேபோல நீர்வழி போக்குவரத்துக்காக, இது போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டத்துக்கு தான் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம். அந்த ஆறுகளின் மூலமாக பயனடையக்கூடிய அந்த ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம். இந்தியாவுல என்னென்ன ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் இருக்கு? இல்ல இந்தியாவுல என்னென்ன ஆற்று நீர் திட்டங்கள் இருக்கு? அந்த திட்டம் எந்த ஆற்றின் அல்லது அந்த அணை எந்த ஆற்றின் குறுக்காக கட்டப்பட்டுள்ளது? எந்த ஆற்றின் குறுக்காக கட்டப்பட்டுள்ளது? இந்த திட்டத்தின் மூலமாக எந்தெந்த மாநிலங்கள் பயனடையும்? நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இல்ல இந்த திட்டத்தின் மூலமாக பயனடையக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு கேட்கலாம். இல்ல தாமோதர் எந்த இடத்துல ஆறு எந்த இடத்துல லொக்கேட் அதாவது ஆறுகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப அது எந்த இடத்துல இருக்கு எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அப்ப ஒவ்வொரு பள்ளத்தாக்கு திட்டமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்திய பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம். தாமோதர் வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு என்னது? தாமோதர் ரிவர். இது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? தாமோதர் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுதான் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம். சரி, இந்த தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலமாக இந்தியாவுல எந்தெந்த மாநிலங்கள் பயனடைது? மெயினா பாத்தீங்கன்னா இந்த பல்நோக்கு திட்டத்துல நீர்ப்பாசனம், நீரின் மூலமாக மின்சார உற்பத்தி இதுதான் ரொம்ப முக்கியமான திட்டமா இருக்கும். மேற்கு வங்காள மாநிலமும் ஜார்க்கண்ட் இந்த 2 மாநிலங்கள் தான் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலமாக பயனடையக்கூடிய மாநிலங்கள். மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். எந்த ஆற்றின் கட்டப்பட்டது? தாமோதர். வங்காளத்தின் துயரம் தாமோதர். அடுத்து பக்ரானங்கள். இது திட்டம் கேட்கலாம் அல்லது அணைன்னு கேட்டாலும் ஒண்ணுதான். பக்ரானங்கள் திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது அல்லது பக்ரானங்கள் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது அப்படி கூட கேட்கலாம். புரியுதுங்களா? அடுத்து பக்ரானங்கள் திட்டம் வந்து உலகினுடைய பெரிய புவியீர்ப்பு அணை. உலகினுடைய பெரிய புவியீர்ப்பு அணை எது கேட்டா நமது பக்ரானங்கள் அணை தான். உங்களுடைய லார்ஜஸ்ட் கிராவிட்டி டேம் எது? பக்ரானங்கள் டேம். எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பக்ரானங்கள் திட்டம். பக்ரானங்கள் அணை எந்தெந்த மாநிலங்கள் இந்த பக்ரானங்கள் அணை திட்டத்தின் மூலமாக பயனடைகிறது அப்படின்னா, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னா, பக்ரானங்கள் திட்டத்தின் பயனடை மாநிலங்கள். ஆப்ஷன் ஏல ஒரு 2 மாநிலம், ஆப்ஷன் ஏல ஒரு 4 மாநிலம். மாத்தி வச்சிருப்போம் மாநிலத்தோட பெயர்கள். அப்ப சரியான மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்கள் இந்த பக்ரானங்கள் திட்டத்தின் மூலமாக பயனடைகிறது. அடுத்து ஹிராகுட் திட்டம். ஹிராகுட் திட்டம் வந்து உலகினுடைய மிக நீளமான அணை. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னா பக்ரானங்கள் டேம். உலகின் மிக நீளமான அணைனா ஹிராகுட் டேம். இந்த ஹிராகுட் அணை இல்ல ஹிராகுட் திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மகாநதி. ஓகேங்களா? ஒடிசா எந்த மாநிலம் பயனது? ஒடிசா. ஒடிசாவின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடியது மகாநதி. வங்காளத்தின் துயரம் தாமோதர். ஒடிசாவின் துயரம் மகாநதி. ஹிராகுட் திட்டம் மூலம் பயனுடைய மாநிலம் ஒடிசா. அடுத்து கோசி ஆறு அல்லது கோசி திட்டம். இந்த கோசி திட்டத்தின் மூலமாக பயனடக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார் மற்றும் நேபாள நாடு. பீகார் மாநிலமும் இந்தியாவுல நேபாள நாடும் இந்த கோசி திட்டத்திலும் பயனடைகிறது. இந்த கோசி திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கோசி ஆறு தான். இந்த கோசி பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு எது கேட்டா அது கோசி. வங்காளத்தின் துயரம் தாமோதர். பீகாரின் துயரம் கோசி ஆறு. இதே வந்து சீனாவின் துயரம் கேட்பாங்க. சீனாவின் துயரம் அல்லது மஞ்சள் ஆறு என்று அழைக்கப்படுகிறது அது கவாங்கோ நதி. சீனாவின் துயரம் அல்லது மஞ்சள் நதி எது? கவாங்கோ. ஓகேங்களா? அடுத்து துங்கபத்ரா. இந்த துங்கபத்ரா திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா துங்கபத்ரா திட்டம் துங்கபத்ரா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்காங்க. எந்த மாநிலங்கள் இந்த துங்கபத்ரா திட்டத்தின் மூலமாக பயனடைகிறது அப்படின்னா ஆந்திர பிரதேச மாநிலமும் கர்நாடகா மாநிலமும். ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா 2 மாநிலங்களும் துங்கபத்ரா திட்டத்தின் மூலமாக பயனடைகிறது. அப்ப இந்த ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் ரொம்ப முக்கியமான திட்டமாக துங்கபத்ரா திட்டம் இருக்கு. அடுத்து தெகிரி அணை. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் அப்படின்னா பாகிரதி. தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்படும்? பாகிரதி. எந்த மாநிலம் பயனடைகிறது? உத்தரகாண்ட். இல்ல கொஸ்டின் எப்படி கொடுக்க? தெகிரி அணை எந்த மாநிலத்தோட உடையது அப்படின்னா உத்தரகாண்ட். பாகிரதி உத்தரகாண்ட். ஓகேங்களா? அப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க.
அடுத்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். இந்த சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் ஆற்றின் குறுக்கே அமைச்சிருக்காங்க. இந்த சம்பல் பள்ளத்தாக்கினால் பயனடையக்கூடிய மாநிலங்கள் ராஜஸ்தான் மாநிலமும் மத்திய பிரதேச மாநிலமும் பயனடைகிறது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலமாக பயனடையக்கூடிய மாநிலம். அடுத்து நாகார்ஜுனா சாகர். நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா நதியின் குறுக்கே கட்டப்படும். ஆந்திர பிரதேசனுடைய உயிர் நாடி, ஆந்திர பிரதேச உயிர் நாடி கிருஷ்ணா. ஓகேங்களா? அப்ப நாகார்ஜுன சாகர் திட்டம் கிருஷ்ணா நதி குறுக்கே கட்டப்படுவது ஆந்திர பிரதேச மாநிலம் பயனடைகிறது. அடுத்து சர்தார் சரோவர் திட்டம். இந்த சர்தார் சரோவர் திட்டம் எந்த மாநிலம்? குஜராத். நர்மதை ஆற்று குறுக்கே கட்டப்படுவது. ஆனா பயனடையக்கூடிய மாநிலம் பாருங்க, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். ஓகேங்களா? மேற்கை நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ல மிக நீளமானது, மேற்கை நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் மிக நீளமானது எது கேட்டாங்கன்னா நர்மதை. தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான கோதாவரி. கோதாவரி தக்ஷின் கங்கா என்றும் விருத்த கங்கா, தக்ஷின் கங்கா, ஓல்டு கங்கா, விருத்த கங்கா என்னெல்லாம் அழைக்கணும்? கோதாவரி. ஆனா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ல மிக நீளமானது எது கேட்டாது? நர்மதை. சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை குறுக்கே கட்டியிருக்காங்க. இந்த சர்தார் சரோவர் அணை உள்ள திட்டத்தின் மூலமாக பயனடையக்கூடிய மாநிலங்கள் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். அடுத்ததாக இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சட்லஜ். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே? சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்த இந்திரா காந்தி கால்வாய் திட்டத்தின் மூலமாக பயனடையக்கூடிய மாநிலங்கள் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள் இந்திரா காந்தி, இந்தியாவுடைய மிக நீளமான பாசன கால்வாய் இந்திரா காந்தி கால்வாய் திட்டத்தின் மூலமாக பயனடைகிறது. அடுத்து மேட்டூர் அணை. மேட்டூர் நீர்மின் சக்தி திட்டம் அல்லது மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது அப்படின்னா காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்த காவிரி ஆற்றின் மூலமாக பயனுடைய மாநிலங்கள் பெரும்பான்மையான பயன்படும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு மட்டுமல்ல, புதுச்சேரி பயனடைகிறது, கர்நாடகாவும் பயனடைகிறது, கேரளாவும் உரிமை கொள்ளுது. அப்ப காவிரி ஆறு எங்க உற்பத்தி ஆகுது? கர்நாடகா மாநிலம் குடகுமலை தலை காவிரியில உற்பத்தி ஆகக்கூடியதுதான் காவிரி ஆறு. கர்நாடக உற்பத்தியாகி தமிழ்நாட்டு அது நுழையக்கூடிய இடம் தர்மபுரியில் இருக்கிற ஒகேனக்கல் அருவியில் நுழையுது. புரியுதுங்களா? ஒகேனக்கல் நுழையுது. பிறகு திருச்சியில 2 கிளை ஆறுகளாக பிரியுது. ஒன்று காவிரியாவது கொள்ளிடவா பிரியுது, பிறகு வங்காள விரிகுடா கடல்ல போய் கலக்குது. ஓகேங்களா? அப்ப காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர் அணை அல்லது மேட்டூர் நீர்மின் சக்தி திட்டம். ஆனால் பயனடக்கூடிய மாநிலம் இந்த மேட்டூர் அணையினால் தமிழ்நாடு. ஓகேங்களா? அப்ப இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலங்கள் அல்லது எந்தெந்த பயனடையக்கூடிய மாநிலம் கேட்கலாம், அல்லது இந்த திட்டம் எந்த மாநிலத்துக்கு தொடர்புடையது, இல்ல எந்த அணை எங்க லொக்கேட் ஆயிருக்கு கேட்கலாம். இந்த திட்டம் எந்த ஆற்றின் குறுக்காக, இல்ல இந்த அணை எந்த ஆற்றின் குறுக்காக கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய மாநிலங்கள் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஓகேங்களா? இதெல்லாம் அடிக்கடி ஏதாவது சில துயரங்கள் புவியியல் பட்டப்பெயர் சார்ந்து கேட்பாங்க. எடுத்துக்காட்டாக வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய நதி எதுன்னு கேட்டாங்கன்னா தாமோதர். பீகாரின் துயரம் கோசி. பீகாரின் துயரம் கோசி. அஸ்ஸாமுடைய துயரம் கேட்டாங்கன்னா பிரம்மபுத்திரா. அஸ்ஸாம் உடைய துயரம் பிரம்மபுத்திரா. இல்ல அஸ்ஸாமோட உயிர் நாடி கேட்டாலுமே என்னது? பிரம்மபுத்திரா தான். கோவா மாநிலத்துல உயிர் நாடி, கோவாவோட உயிர் நாடி கேட்டாங்கன்னா மாண்டவி. கோவாவோட உயிர் நாடி மாண்டவி. கேரளாவுக்கு உயிர் நாடி கேட்டா பெரியார். சிக்கிமோட உயிர் நாடி கேட்டாங்கன்னா தீஸ்தா நதி. சிக்கிமோட உயிர் நாடி தீஸ்தா நதி. கோவாவோட உயிர் நாடி மாண்டவி. கேரளாவுக்கு பெரியாறு. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உயிர் நாடியாகவும் ஆறுகள் பயன்படுது. சில மாநிலங்கள்ல அது துயரத்தையும் ஏற்படுத்துது. அதை வச்சுதான் புவியியல் பட்டப்பெயர் வச்சிருக்காங்க. அது சார்ந்தும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. இது போல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.